ட்ரிபிள் எம் பக்தி நேர்களுக்கு வணக்கம். தீபாவளி, பொங்கல், மற்ற விசேஷ நாட்கள்ல நம்ம துணி எடுப்போம் பாத்தீங்கன்னா, அப்போ முதல்ல எடுக்கக்கூடிய துணி பாத்தீங்கன்னா கடவுளுக்கு எடுங்க, உங்களுடைய குலதெய்வத்துக்கு எடுங்க, அதுக்கப்புறம் விநாயகருக்கு ஒரு துண்டு எடுங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வமான கடவுளுக்கு ஏதாவது எடுங்க. இப்ப நான் எப்படி பண்ணுவேன் பாத்தீங்கன்னா, எப்பயுமே துணி எடுக்கும் போது முதல்ல என்னுடைய குலதெய்வத்துக்கு எடுத்துருவேன். என்னுடைய குலதெய்வம் அம்பாள், அதனால அவங்களுக்கு ஒரு புடவை எடுத்துருவேன். அதுக்கப்புறம் விநாயகருக்கு ஒரு துண்டு எடுத்துருவேன். என்னுடைய இஷ்ட தெய்வமான என்னுடைய குலதெய்வமாவும் என்னை வழிநடத்தி கொண்டு போற எங்க முருகப்பெருமானுக்கு ஒரு ஒரு துண்டு எடுத்துடுவேன். இதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் எங்க வீட்டுல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்கும், என்னுடைய அம்மாவுக்கு, மற்றவங்களுக்கு, அதையும் தாண்டி நிறைய பேரு யாரும் இல்லாதவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் நீங்க துணி எடுத்து உங்களால முடிஞ்ச ஒருத்தருக்காவது தானம் கொடுங்க. உங்களுடைய ஒவ்வொரு பண்டிகை அன்றும் கண்டிப்பாக நமக்கு கடவுள் இதை விட நிறைய பலன்களை அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. இதையும் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. இதெல்லாம் நான் கடந்த ஒரு 9-10 வருடமாக நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய வாழ்நாட்கள்ல ஏதோ ஒரு ரீதியான தொந்தரவுகளை அனுபவிச்சுட்டே இருக்கும், கரெக்டுங்களா? அந்த தொந்தரவுகள் அனுபவிக்கும் போதும் நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு நமக்கு விடுவு காலம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடவுளையோ இல்ல ஒவ்வொரு விஷயத்தையும் நோக்கி பார்த்து போயிட்டு இருக்கோம், நம்ம கடந்து சென்றுட்டு இருக்கோம். அந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போது கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல உங்களுடைய குல தெய்வத்திற்கு வருடத்திற்கு ஒரு முறையோ 2 முறையோ உங்களுக்கு பக்கத்துல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மாதத்துக்கு ஒரு முறை கூட நீங்க உங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரலாம். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நீங்க வரும்போது சும்மா இல்லாம உங்க கோயிலுக்கு நீங்க குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது 1 கிலோ பச்சரிசியும் வெல்லம் இல்லைன்னா நெய், எண்ணெய், இதுல ஏதாவது ஒரு பொருட்களை வாங்கிட்டு போய் குலதெய்வ கோயிலுக்கு கொடுத்துட்டு வரலாம். இல்ல இந்த பச்சரிசி நீங்க வாங்கிட்டு போய் கொடுக்குறீங்க பாத்தியா, அது அவங்களுடைய பிரசாதத்துல சேர்த்துக்க சொல்லுங்க. சேர்த்துக்க சொல்லும் போது அவங்க என்னைக்கு வேணாலும் அதை செய்யட்டும், அந்த பிரசாதத்துல சேர்த்துட்டு உங்களுடைய பங்கா அது இருக்கும். அதற்கப்புறம் நீங்க வீட்லயுமே பச்சரிசியும் வெல்லமும் மிக்சியில போட்டு லைட்டா பவுடர் பண்ணி அதை கொண்டு போயிட்டு உங்க குலதெய்வ கோவில்ல சுத்தி இருக்கக்கூடிய எறும்புகளுக்கோ நீங்க அதை உணவா கொடுத்துட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய பாவங்கள் தீரும்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஒண்ணு. அடுத்தது, உங்களுடைய குலதெய்வ கோவிலேயே தீர்த்த குளம் சொல்லிட்டு இருக்கும் பாத்தீங்களா, குளம், நீர், அந்த மாதிரிலாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்க குளிச்சுட்டு அதற்கப்புறம் கடவுளை போய் பார்க்கும் போது நமக்கு அதீத பலனை கொடுக்கும். நமக்கு ஒரு எனர்ஜி, ஒரு சக்தி கிடைக்கிறதாக சொல்லப்படுது. இல்ல எங்களுடைய குலதெய்வத்துல அதெல்லாம் இல்லமா அப்படின்னா நீங்க அந்த மாதிரி தீர்த்தவாரி இருக்கக்கூடிய கோவிலா பார்த்துட்டு 3 மாதத்துக்கு ஒரு முறையோ இல்ல 6 மாதத்துக்கு ஒரு முறை போயிட்டு அந்த குளத்துல நீங்க குளிச்சுட்டு அதற்கப்புறம் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. முக்கியமா அந்த குளத்துல நீங்க குளிக்கும் போது உங்க வீட்டுல இருந்து முந்தின நாளே ஒரு பெரிய வெள்ளைக்கட்டி வாங்கி வச்சுட்டு அந்த வெள்ளைக்கட்டியை எடுத்துட்டு போய் அந்த அந்த தீர்த்தவாரியில அந்த நீங்க நல்லா கையால கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வரும்போது நம்ம தினம் தினம் ஏதாவது ஒரு ரீதியான கர்மாக்களை செஞ்சுட்டு தான் இருக்கோம். யாரும் கர்மா செய்யலன்னு சொல்லவே முடியாது. ஏதோ ஒரு தப்போ தவறோ தெரிஞ்சோ தெரியாம நிறைய விஷயம் செஞ்சுட்டு இருக்கோம். அதெல்லாமே நம்மளும் கடவுள் கிட்ட போய் அதை நம்மளால முடிஞ்சோ நம்ம கையாலேயே அந்த வெள்ளைக்கட்டியை கரைச்சிட்டு நமக்கு ஏற்படக்கூடிய உடல்ல ஏற்படக்கூடிய அனைத்து வித நெகட்டிவும் அதை மீன்ஸ் விலகுவதாக ஐதீகம் சொல்லுது. ஸோ நீங்க அதை கரைச்சிட்டு அதுக்கப்புறம் கடவுளை போய் வழிபாடு எடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு மாற்றம் இருக்கும். நீங்க ஜென்ரலா குலதெய்வ கோயிலுக்கு போறதும் ஜென்ரலா நம்ம ஒரு தீர்த்தவாரியில இருக்க கோயிலுக்கு போறதுக்கும் இந்த மாதிரி நீங்க பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பா இந்த ஜீவ சமாதி எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, சித்தர்களுடைய ஜீவ சமாதி, அந்த ஜீவ சமாதிகளுக்கு வாரத்துக்கு ஒரு முறை முடிந்தவர்கள் திங்கட்கிழமை போலாம், இல்ல வேலைக்கிழமை போலாம். இந்த 2 நாட்கள் ஏதாவது ஒரு நாட்களை நீங்க தேர்ந்தெடுத்து உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகளை வாரத்துக்கு ஒரு முறை போய் நீங்க தரிசனம் பண்ணி அங்க உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷம் கண்டிப்பாக நீங்க தியானம் பண்ணிட்டு வரும்போதும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய மாற்றத்தை நீங்க கண்டிப்பா உணரலாம். இதையும் நீங்க செஞ்சு பார்க்கலாம். இதுவும் எங்களுடைய வாத்தியார் சொன்ன ஒரு விஷயம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, முடிஞ்ச மாதத்துக்கு ஒரு முறை இல்ல வருடத்துக்கு ஒரு முறையாவது திருவண்ணாமலைக்கு சென்று கிரிவலம் சென்று வருவது அதீத பலனை கொடுக்கும். அது எப்போ போலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்களோட ஜென்ம நட்சத்திரம் அன்று போலாம், இல்ல ஜென்ம திதி அன்று போகும்போதும் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். நீங்க எல்லாருமே பௌர்ணமிக்கோ இல்ல மற்ற நாட்கள்லயோ போய் ஜனத்தை சேர்த்துக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்றோ இல்ல ஜென்ம திதி, அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திதியில பிறந்திருப்போம், அந்த திதி அன்றோ நீங்க போயிட்டு கிரிவலம் போயிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா நீங்க பார்க்கலாம், கண் கூட பார்க்க முடியும்.
நீங்க ஜென்ம நட்சத்திரம் போகும்போது உங்களுடைய பிறவியில நீங்க செஞ்சு இருக்கக்கூடிய அனைத்து கர்மாவும் நீங்க ஒவ்வொரு முறை நீங்க கிரிவலம் போயிட்டு வரும்போதும் அது குறைவதை நீங்க கண் கூட பார்க்க முடியும். உங்களுடைய திதி அன்று நீங்க போகும்போது என்னன்னா உங்களுடைய இன்கம், அதாவது வருமானம் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த வருமானம் நீங்க ஒரு வருடம் போயிட்டு வரும்போது அடுத்த வருடம் கண்டிப்பாக உங்களுடைய வருமானம் உயர்வதை நீங்க கண் கூட பார்க்க முடியும். இதுவும் நீங்க செஞ்சு பார்க்கலாம். இதெல்லாம் வருடத்தோடைய ஒரு வைராகியமாக நீங்க எடுத்துக்கலாம். வருடத்தோடைய எல்லாருமே ரெசிலேஷன் சொல்லிட்டு ஏதோ எடுத்துக்கிறீங்க, இந்த மாதிரி பண்ணுங்க. அதே மாதிரி உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சுயம்பு கடவுள், கண்டிப்பாக ஒவ்வொருத்தருடைய ஊர்ல கண்டிப்பாக சுயம்பு கடவுள் இருப்பாங்க. சிவபெருமானாக இருக்கலாம், முருகராக இருக்கலாம், ஆஞ்சநேயராக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். அந்த சுயம்பு கடவுளை முடிந்தவர்கள் மாதத்துக்கு ஒரு முறையாக நீங்க போய் பார்த்துட்டு வரும்போதும் உங்களுக்கு அதுல இருந்து கிடைக்கக்கூடிய வைப்ரேஷன் அதீத பலனை கொடுக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய உடம்பை கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கும் போது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன பாத்தீங்கன்னா கோவில்ல இருக்கக்கூடிய தீர்த்தவாரியில குளிக்கணும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அந்த கோவில்ல இருக்கக்கூடிய தீர்த்தவாரி அந்த குளம்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய மீன்களுக்கு, புறாக்களுக்கு, அதுக்கப்புறம் அந்த குக்கெல்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா, அதற்கு உணவு நீங்க போட்டுட்டு வரும்போதும் உங்களுடைய விரயம் குறையறதை நீங்க கண்கூட பார்க்க முடியும். அதற்கப்புறம் உங்களுக்கு உங்களுடைய கர்மாக்கள் குறையறதும் நீங்க கண்கூட பார்க்க முடியும். அதுவும் பண்ணலாம். அதுக்கப்புறம் மாதத்துக்கு உள்ளவர்கள் வாய்ப்பு இருக்குன்றவங்க தினம் ஒருவருக்காவது நீங்க உணவு தானம் கொடுக்கறது சால சிறந்தது. ஒருவருக்கு அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஒரு ஜீவராசி, நாய், பூனை அந்த மாதிரிலாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி மீன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு நீங்க உணவு கொடுக்கதும் அதுவும் ரொம்ப 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 நம்மளுடைய கர்மாவையும் குறைக்கும். நம்மளுடைய அந்த விரயம் சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தையும் நம்மளுடைய கட்டுக்குள் கொண்டு வரும். கண்டிப்பாக கட்டுக்குள் கொண்டு வரும். இதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். இதையும் நீங்க ஃபாலோ பண்ணும்போது நமக்கு அதீத மாற்றத்தை கொடுக்கும். நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையாவது கோவிலுக்கு கண்டிப்பா போகணும்ட்டு. வாய்ப்பு இருக்கிறவங்க கோவில்ல இருக்கக்கூடிய உழவாளர் பணியை நம்ம செய்யறதும் நமக்கு அதீத பலனை கொடுக்கும். அங்க கோயிலுக்கு போயிட்டு இங்க குப்பையை போடுறதை விட குப்பையை கிளீன் பண்றதும், அங்க இருக்கக்கூடிய ஏதாவது கோவிலுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சு கொடுக்கறதும் நமக்கு வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய மிக 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 புண்ணிய சக்தியை நம்ம சேர்த்துக்கிறதுக்கு அது அதீத பலனை கொடுக்கும். அதையும் நம்ம செஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம கோவில்ல இருக்கக்கூடிய நீங்க முதல்ல நம்ம எல்லாரும் என்ன தெரிஞ்சுக்கணும், நிறைய ரொம்ப ஃபேமஸா இருக்க கோயிலுக்கு போறதை விட நமக்கு ஆள் பராமரிக்க முடியாத சில கோவில்லாம் இருக்கும். சிவன் கோயில்லாம் ஊருக்குள்ள பாத்தீங்கன்னா பராமரிப்பே இல்லாம இருக்கும். அந்த மாதிரி கோவில்லாம் நீங்க எடுத்துட்டு அந்த கோவிலுக்கு நீங்க கிளீன் பண்ணி முடிச்சுட்டு அதற்கப்புறம் அந்த கோவில்ல இருக்கக்கூடிய கருவறைக்கு நீங்க நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து தினமும் அந்த கோவில்ல அந்த கருவறையில அந்த தீபம் ஏத்தும் போதும் அது அதீத பலனை கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க, உங்களால வசதி வாய்ப்பு இருக்குன்னு சொல்றவங்க, நீங்க பிரதோஷ நேரம் வருது பாத்தீங்களா, நமக்கு மாதத்துக்கு 2 முறை பிரதோஷம் வருது பாத்தீங்கன்னா, அந்த நேரத்திலுமே நீங்க நல்லெண்ணெய் வாங்கி நந்தியன் பெருமானுக்கு அபிஷேகத்திற்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கும் போது நமக்கு அதீத பலனை கொடுக்கும். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கும் போது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றம் கிடைக்கும். ரெசிலேஷன்றது நான் ஃபுட்டை இது பண்ணிக்குவேன், நான் இதை பண்ணிப்பேன், நான் ட்ரெஸ்ஸிங் இது பண்ணிக்கிறேன், அது மாதிரியான ரெசிலேஷன் எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஆன்மீக ரீதியான நிறைய ரெசிலேஷன் எடுத்துக்கலாம். அதுக்குன்னு கோவில் வழிபாடே பண்ணிட்டு நமக்கு எல்லாமே நடந்துடுமானா நடக்காது. நம்ம கோவில் வழிபாடுன்றது 24 மணி நேரத்துல அட்லீஸ்ட் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரமாவது ஆன்மீகத்துக்கு ஒதுக்கிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய காலத்தை நம்மளுடைய வருமானத்திற்கோ நம்மளுடைய மற்ற அன்றாட வாழ்க்கைக்கு நம்ம ஒதுக்கிக்கும் போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில மேற்கொண்டு எந்தவித கெடுதலும் பண்ணாம மேற்கொண்டு நம்ம எந்தவித இடையூறும் அடுத்தவங்களுக்கு கொடுக்காம அடுத்தவங்களுக்கு முடிந்தவரை நல்லது பண்ணிட்டு நம்மளுடைய வாழ்க்கையோ நம்மளுடைய இதுவை இந்த ஜென்மத்திலே பிறவி இல்லாத வாழ்க்கையை நம்ம அனுபவிக்க முடியும். இதை முடிந்தவர்கள் ஃபாலோ பண்ணிக்கும் போது கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். மாற்றம் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு கண்டிப்பா எனக்கு அடுத்த வருடம் 2027 புத்தாண்டுக்கு கண்டிப்பா நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நாங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.